எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டூ ஷேர்கான். அன்னைக்கு ஷேர்கான்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அ நமக்கான 6ஆம் தேதி எப்படி நிஃப்டி முடிஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க போறோம். ஸோ 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 25,693 ஃபியூச்சர் வந்து 25,729ல முடிஞ்சிருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட் எந்த மாரி மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,810 வரை போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸா. ஸோ சப்போர்ட்டா பார்க்கும்போது 25,577 வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நிஃப்டிய பொறுத்தவரை எங்கே மூவ் ஆகி எங்கே போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ட்ரேடர்ஸ் எடுக்கணும். அதுவும் இல்லாம அடுத்து வந்து நமக்கு வந்து என்ன மாரி ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000 25,650 ஸ்ட்ரைக்கையும், 25,700 ஸ்ட்ரைக்கையும் எடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரைக்ல என்ன மாரி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 95லேருந்து 232 போறதுக்கான இருக்குது. ஸோ 91, 117க்குள்ள என்ன நடந்தாலும், அது வந்து 237 இல்ல 36 இது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட்டா இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இதுல எது மூவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால கேர்ஃபுல்லா மூவ் பண்ணுங்க. முடிஞ்ச வரை ஸ்டாப் லாஸ் ஒரு 18 பாயிண்ட் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் எடுத்து ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் ரிஸ்கி வந்து உங்களுடைய கையில தான் இருக்குது. ஏன்னா நான் சிவிலைசேஷன் சர்வீஸ் கிடையாது. இது என்னோட ஓபிஎம் வந்து பண்ற ஒரு விஷயம். இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.